அன்னைக்கு ஒரு நாள் நைட் 2 மணி இருக்கும். பைக்ல போயிருந்தப்ப என் காதுல வந்து பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு யாரோ கத்துறாம இருந்துச்சு. ஐயோ என்னப்பா பிரியாணி வேற ஞாபகம் பத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வண்டி எடுத்துக்கிட்டு புளியந்தப்புக்கு போயிட்டேன். அதை பாருங்க பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க நைட் 2 மணிக்கு. இந்த கடையில தாங்க விடிய பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிடைக்கிற அந்த பிரியாணிக்கு கூட்டம் எவ்வளவு தெரியுமா வருதுங்க? அந்த தெருல பைக்கே எடுத்துட்டு போகும்ல அவ்வளவு கூட்டம். எல்லாருமே இங்க கிடைக்கிற அந்த பீஃப் அண்ட் சிக்கன் பிரியாணிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டம் நிறைய வரதுனால காலியாவ ஆப்போசிட்லயே வச்சு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்து இறக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டத்துல இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு லைன்ல நின்னுட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் நின்று இருந்தாரு. அண்ணா நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு 1/4 மணி நேரமா நிக்கிறேன்ப்பா அப்படின்னா சரி ஓகே அப்ப எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப சரி ரைட்டு டோக்கனே வாங்காம நிக்கிறீங்க அப்படின்னாங்க. என்னது டோக்கன் வாங்கணுமா? இது தெரியாம இவ்வளவு நின்னுட்டேன். ஆனா இடத்த பிடிச்சி வச்சிங்க நான் போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பீஃப் பிரியாணி ஒன்னு தவா கறி ஒன்னு சொல்லிட்டு டோக்கன் போட்டு வாங்கியாச்சு. நல்ல வேலை நம்மளுக்கு இடம் பிடிச்சி வச்சிருந்தாங்க. நேரா போயிட்டு நாங்க எனக்கு ஒரு பீஃப் பிரியாணி கொடுத்துருங்க, நல்லா ஜூஸியா நல்லா மசாலா வர்ற மாதிரி கொடுங்கண்ணே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பிளேட்ல பிரியாணி அடிச்சு நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அந்த பிரியாணியை பாருங்களேன் சும்மா புகழா வந்துகிட்டு சூப்பரா இருக்குல்ல. கேஷா கொடுத்தா பிரியாணி 100 ரூபா, ஜிபே பண்ணீங்கன்னா 110 ரூபா. என்ன கான்செப்ட் தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த தவால இருந்த தவா கறியை சுட வாங்கிட்டு நேரா வெளில வந்துட்டேன் காத்தோட்டமா சாப்பிடலான்னு. இந்த பிரியாணியில பாருங்களேன் புகை வருது. பிரியாணியில புகை வரதே ஒரு அழகுதான்ப்பா. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூடா இருக்கிற பிரியாணில தெரியாம கையை விட்டு எடுத்தா பாருங்க சுட்டுச்சு. எனக்கு இதே பழப்பா இருக்கு. சரி சுட்டாலும் பரவாயில்ல இன்னைக்கு பிரியாணி டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி எடுத்து ஒரு வாய் தாங்க வாயில வச்சேன். சும்மா கின்னு இருக்கு பிரியாணி. அதனாலதான் இவ்வளவு கூட்டம் போல இந்த கடையில. ஆனா கூட நம்ம தொட்டுக்கே வாங்கின தவா கறி ஆவரேஜ் தான் இருந்துச்சு. பிரியாணி டாப் நாட்ச். உங்களுக்கும் நைட் 2 மணி 3 மணி 4 மணி எப்ப பஸ்டாலும் நேரா கிளம்பி இந்த கடைக்கு வந்துருங்க. ஏன்னா இந்த கடை 24 hours ஆம்பா. நீங்க இந்த கடையில முன்னாடியே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ சொல்லிருங்க. உங்க ஊர்ல இந்த மாதிரி 24 hours பிரியாணி கடை எல்லாம் இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி கடை எது அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லிட்டு போயிருங்க.